இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. ஆனால் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, நான் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். சரி ஓகேப்பா, உனக்கு என்ன ஆசையோ அதுபடி செய்ய அப்படின்னு அந்த கோர்ஸ் கூட படிக்கணும்னு ஆசைப்பட்டார். சரி படின்லாம் சொல்லிட்டேன். பட் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் டைரக்டராக வரணுங்கிறாரு. ஓகே, நான் வந்து நடிகர் ஆகிட்டேன், எங்கள் அப்பா டைரக்டரு, எங்கள் அப்பா மாதிரி அவர் வரணும்னு ஆசைப்பட்றாரு, வரட்டுங்கிற மாதிரி விஜய் ஒருத்தரை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். இன்னொரு பக்கம் நம்ம அப்பா தான் ஃபீல்டில் இல்லையே, அப்பா தான் சினிமா விட்டு போயிட்டாரு, அப்போ அவருக்குன்னு இருக்கிற ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வந்து அப்படி தானே இருக்காங்க. அவங்க வந்து நம்ம பக்கம் வந்து நம்மளை வந்து தூக்கி உயரத்துக்கு கொண்டு வரத்துக்கு தயாராக தானே இருப்பாங்க. அப்போ நம்ம நடிச்சிடலாமேங்கிற ஒரு முடிவை எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதே தான் விஷயம். என்னன்னா, அந்த கரூர் சம்பவத்தில் அந்த 41 பேர் உயிரிழப்புங்கிறத விஜய் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அது செந்தில் பாலாஜியுடைய சதி. அப்படி அதுதான் அவர் கொலைங்கிற அர்த்தத்தில் மீன் பண்ணி அதெல்லாம் அங்கே டயலாக்காக இருந்துச்சு. அப்போ தேர்தலுக்கு முன்னால் அந்த படம் வரும்போது அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி தனக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராக திமுகவுக்கு எதிராகவும் மாறும்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது தேர்தலுக்கு முன்பு அந்த படம் வரலை. பண்ணிடுவோம், ரெய்டு பண்ணுவோம், எல்லா கலெக்டருக்கும் பார்த்திங்கன்னா இது குறித்து வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறோம்னா ஒரு மாதிரி மிரட்டும் தொழில தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாமே வீடியோ ஆகிடுதுல. ஒருத்தன் பிளாக் டிக்கெட் விற்கிறான், 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபானா அதை ஒருத்தன் வீடியோ எடுத்துருக்கு. ஆரம்பத்தில் 12 கோடின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அவருடைய சம்பளம்ங்கிறது 30 கோடி. அதில் வந்து ஆல்ரெடி 20 கோடி அவருக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொரு 10 கோடி பாக்கி இருந்துச்சு. அதில் என்னென்னா 5 கோடியை கொடுத்துட்டு 5 கோடி என்னென்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதை ரைட் ஆஃப்னு சொல்ல முடியாது. படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு அதில் லாபம் கிடைச்சிச்சுன்னா அந்த 5 கோடி இவருக்கு கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் பிஸ்மி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறத விட்டு அரசியலுக்கு போயிட்டாரு. ஸோ வந்து இப்போ அப்பாவும் நடிச்சு மகனும் நடிச்சா அது கொஞ்சம் இதுவா இருக்கும்னு இப்போ அவர் அரசியலுக்கு போயிட்டதுனால இப்போ அவருக்கு அந்த ஐடியா வந்திருக்கலாமா சார்? இல்லை, வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சில வருடங்களுக்கு முன்பு விஜயை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அவர் ஃபேமிலி பற்றியெல்லாம் பேச்சு போகும்போது சஞ்சய் பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் கேட்டேன், என்ன விஜய் சஞ்சய் என்ன பண்ண போகிறாரு, ஹீரோவை அறிமுகப்படுத்திங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னால், இல்லை சில பெரிய டைரக்டர்லாம் அவரை நடிக்க வைக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணாங்க. நான் வந்து அந்த ஆஃபர் அப்படியே அவர்கிட்டயே டைரக்டர் நீங்களே கேளுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். சரி ஓகேப்பா, உனக்கு என்ன ஆசையோ அதுபடி செய்ய அப்படின்னு அந்த கோர்ஸ் கூட படிக்கணும்னு ஆசைப்பட்டார். சரி படின்லாம் சொல்லிட்டேன். பட் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் டைரக்டராக வரணுங்கிறாரு. ஓகே, நான் வந்து நடிகர் ஆகிட்டேன், எங்கள் அப்பா டைரக்டரு, எங்கள் அப்பா மாதிரி அவர் வரணும்னு ஆசைப்பட்றாரு, வரட்டுங்கிற மாதிரி விஜய் ஒருத்தரை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். அதுக்கப்புறம் பல்வேறு சந்திப்புகளையும் சஞ்சய் குறித்த அப்டேட்டுங்கிறது அவர் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் ஆனது விஜய்க்கே தெரியாமல் நடந்த ஒரு விஷயம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவாக நடிக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிக்மாவில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவரே கன்வின்ஸ் ஆகியிருக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம அப்பா தான் ஃபீல்டில் இல்லையே, அப்பா தான் சினிமா விட்டு போயிட்டாரு, அப்போ அவருக்குன்னு இருக்கிற ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வந்து அப்படி தானே இருக்காங்க. அவங்க வந்து நம்ம பக்கம் வந்து நம்மளை வந்து தூக்கி உயரத்துக்கு கொண்டு வரத்துக்கு தயாராக தானே இருப்பாங்க. அப்போ நம்ம நடிச்சிடலாமேங்கிற ஒரு முடிவை எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ ஜனநாயகன் படம் வந்து எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அதுதான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து படம் லீக் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு இது தாவேக்காக்கு ஓட்டு போட்ட நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அது பார்த்திங்கன்னா ஒரு மசாலா படம் தான். அது மசாலா படத்தில் இவங்க கொஞ்சம் அரசியலை அள்ளி போட்டு அன்றைய திமுகவை, ஆட்சியில் இருந்த திமுகவை ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் பல காட்சிகள் இருக்குது. நீங்கள் கூட
சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சில அரசியல்வாதிகளை சாட்டையால் இவர் அடிப்பார். ஓகே. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை என்னன்னா மக்கள் சேவை பண்ணுறதுக்காக தேர்ந்தெடுத்தா நீங்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க, கொலையும் பண்ணுறீங்க அப்படின்லாம் அதுக்குள்ளார டயலாக் இருந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. அது என்ன, அது எதை மீன் பண்ணுது? இதெல்லாம் அந்த சமூகத்துக்கு அப்புறம் மாடிஃபை பண்ண இது. அதே தான் விஷயம். என்னன்னா அந்த கரூர் சம்பவத்தில் அந்த 41 பேர் உயிரிழப்புங்கிறத விஜய் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அது செந்தில் பாலாஜியுடைய சதி. அப்படி அதுதான் அவர் கொலைங்கிற அர்த்தத்தில் மீன் பண்ணி அதெல்லாம் அங்கே டயலாக்காக இருந்துச்சு. அப்போ தேர்தலுக்கு முன்னால் அந்த படம் வரும்போது அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி தனக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராக திமுகவுக்கு எதிராகவும் மாறும்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது தேர்தலுக்கு முன்பு அந்த படம் வரலை. இப்போ படம் வரும்போது நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒரு சாட்டையால் அடிக்கிறார் அப்படின்னா அது மக்களால் எப்படி புரிந்து கொள்ளப்படும்? அது திமுக அமைச்சர்களை சொல்கிறதா யாரும் நினைக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியை தான் சிலர் நினைப்பாங்க. அரசியலை ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. அரசியலை சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ விஜய் கட்சியில் உள்ள எம்எல்ஏ அமைச்சர்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது, அதான் இவர் சாட்டையால் அடிக்கிறாருன்னு நினச்சிட்டாங்கன்னா அது அவருக்கே ஒரு பின்னடைவாக மாறிடும். ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கதை இந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டைட்டில் போட்டு அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. அப்போ படம் பார்க்குறவங்களுக்கு ஓகே கதை அப்பையில் நடக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அரசியல்வாதிகளுக்கு எதிரான அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் தூக்கணும். அப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே சார். அதே மாதிரி இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. கரெக்டாக இடைத்தேர்தலுக்கு முன்னாடி தான் இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிறது இடைத்தேர்தலுக்கு எதனா உதவுமா? இல்லை, எனக்கு அப்படி தோணலை. என்ன காரணம்னா, ஜனநாயகன் படத்தினுடைய உதவி இல்லாமலே இன்றைக்கி தாவேகா ஆளுங்கட்சியாக மாறி இருக்கு. என்ன காரணம்னா, அந்த விஜய் என்கிற அந்த 3 எழுத்து மந்திரம் ஒர்க் அவுட் ஆகி தான் இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. அப்போ 234 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தல்லையே விஜய்க்கு வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னா 7 இடைத்தேர்தலில் வெற்றி கிடைக்கிறதுக்கு ஜனநாயகன் படம்லாம் தேவையில்லை. எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகன் படம்ங்கிறது ஒரு மசாலா படம், ஒரு லோக்கலான மசாலா படம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரத்தத்தை நக்குற ஒரு ஹீரோ குறித்த ஒரு படம் அது. அதனால் அது பெருசாக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் அதே நேரம் நடிகர் விஜய் திரையில் தோன்றி ரொம்ப நாளாச்சு. இப்போ மக்களுடைய நினைவிலிருந்து அந்த உருவம் மெல்ல மங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஜனநாயகன் படம்ங்கிறது அதை மீண்டும் ரிமைண்ட் பண்ணுகிற ஒரு விஷயமா இருக்கும். என்ன இருந்தாலும் விஜயினுடைய ரசிகர் கூட்டம் தானே இங்கே இருக்குது. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உற்சாகம் கொப்பளிப்பதற்கு அந்த படம் உதவும் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் என்ன முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காருன்னா, லஞ்சத்தை ஒழிப்போம். எங்கள் இதுலேயே யாராச்சும் லஞ்சம் வாங்கினா கூட நாங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம். இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஜனநாயகன் படம் வருதுன்னா அங்கே பிளாக் டிக்கெட் விற்கிறது எல்லா படத்துக்குமே ஒரு பெரிய இதுவாக தான் இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது ஜனநாயகன் படம் எல்லாருமே எதிர்பார்த்த படம். அந்த டிக்கெட்டுக்காக எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் பிளாக் டிக்கெட்ன்றது கண்டிப்பாக அதிகமாக விற்பனை ஆகும். ஸோ இதை எப்படி ஒழிப்பாங்க சார்? அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுல இவங்க கொஞ்சம் உறுதியாக இருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் ஜனநாயகன் தயாரிப்பாளரும் தமிழ்நாடு ஏரியா கலை வாங்கிய விநியோகஸ்தர்களும் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, படத்தினுடைய விலை இவ்வளவு தான், இந்த விலையை ரீச் பண்ணணும், இதை தாண்டி நமக்கு லாபம் கிடைக்கணுங்கிறதுனால நீங்கள் டிக்கெட் ரேட்டெல்லாம் ஏற்றக்கூடாது. அப்படி எந்த தியேட்டர்லையாவது அதிக விலைக்கு விற்றாங்க அப்படின்னா அந்த சிஃபார்மையே நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். சிஃபார்ம்ங்கிறது லைசன்ஸ் மாதிரி. அதனால அதில் ரொம்ப கவனமாக இருக்கு. லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம், ரெய்டு பண்ணுவோம். எல்லா கலெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா இது குறித்து இன்ஃபார்ம் பண்ண போகிறோம்னா ஒரு மாதிரி மிரட்டும் தொழில தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாமே வீடியோ ஆகிடுதுல. ஒருத்தன் பிளாக் டிக்கெட் விற்கிறான், 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபானா அதை ஒருத்தன் வீடியோ எடுத்துருவான். ஸோ இந்த மாதிரி அது விஜய் சாருக்கு அது கெட்ட பேராக மாறிச்சு அப்படின்னா அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்களாம். ஆனால் இதற்காகவெல்லாம் அஞ்சுகிற ஆட்கள் கிடையாது இவங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜய் ரசிகர்களே எடுத்துங்க. இப்போ ஒரு தியேட்டரில் போய் ரசிகர் மன்ற காட்சி எங்களுக்கு ஒரு ஷோ கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் பணம் கட்டணும். அந்த பணத்தை கட்டினவன் என்ன பண்ணுவான், வெளியில் தோரணம் கட்டுவான், கொடி கட்டுவான், கட் அவுட் வைப்பான், கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுவான், எல்லாம் பண்ணுவான். இப்போ அதுக்குன்னு ஒரு செலவு பண்ணியிருப்பான்ல. இப்போ அந்த காசை அவன் எப்படி எடுப்பான்? அப்போ இதை நீங்கள் அதிக விலைக்கு விற்றா தானே எடுக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் கட்டணங்கள் அதிகமாக விற்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எல்லாம் மாற்றம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு எங்குமே லஞ்சமே இருக்கக்கூடாது,
யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாலும் அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட முடியாதுல்ல. ஏன்னா இது ஒரு 50-60 ஆண்டு கால பழக்கம், புறையோடி போன ஒரு அழுகி போன புண் அது. அதையெல்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஆற்ற முடியாது. ஆனால் அதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த முறையும் நடக்கும். ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது இந்த படத்துடைய டைரக்டரான ஹெச் வினோத் வந்து அவருடைய சம்பள பாக்கியிலிருந்து ஒரு பெரிய தொகையை வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவது ஆரம்பத்தில் நமக்கு கிடைச்ச அந்த தகவலை நம்ம தான் பிரேக் பண்ணோம். ஆரம்பத்தில் என்ன தகவல் கிடைச்சதுன்னா, அவருக்கு 6 கோடி சம்பளம் பாக்கி இருந்தது, அதை விட்டு கொடுத்துட்டாருங்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்தது. அதை நாங்கள் தான் அதை நியூஸாக சொன்னோம். ஓகே. ஆனால் அது வந்து விஜயுடைய நாலேஜுக்கு போய் அவர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். ஏங்க டைரக்டர் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, நீங்கள் எப்படி அவருடைய சம்பளத்தை பாக்கி வச்சிங்க, அதை நீங்கள் செட்டில் பண்ணுங்க அப்படின்னு கேவியின் தரப்புக்கு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து நடந்த மீட்டிங்கில் இப்போ அவருக்கான சம்பளம் வந்து 30 கோடிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஆரம்பத்தில் 12 கோடின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அவருடைய சம்பளங்கிறது 30 கோடி. அதில் வந்து ஆல்ரெடி 20 கோடி அவருக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொரு 10 கோடி பாக்கி இருந்துச்சு. அதில் என்னென்னா 5 கோடியை கொடுத்துட்டு 5 கோடி என்னென்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதை ரைட் ஆஃப்னு சொல்ல முடியாது. படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு அதில் லாபம் கிடைச்சிச்சுன்னா அந்த 5 கோடி இவருக்கு கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அது சினிமாவில் வழக்கமாக நடக்கிறது தானே. எப்பயுமே நீங்கள் சினிமாவில் ரிலீஸுக்கு முன்னால் உங்களுடைய சம்பளத்தை வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். ரிலீஸுக்கு அப்புறம் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அது வருவதற்கு 99% வாய்ப்பு இல்லை. ஜனநாயகம்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுதான் நம்ம. ஓகே சார். இப்போ வந்து அங்கேயே வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரையுமே விட்டுட்டு டேரக்டருடைய சம்பளத்தில் வந்து இது பண்ணுறது என்ன காரணம்? இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அதிக சம்பளம் யாருன்னா விஜய்க்கு, அதுக்கு அடுத்து டைரக்டருக்கு. ஓகே. இப்போ விஜய்க்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 220 கோடி சம்பளம், இவருக்கு 30 கோடி சம்பளம். என்ன அப்போ நீங்கள் வந்து அந்த சம்பளத்தை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா கை வைக்கிறது பெருந்தொகை உள்ளதை தானே கை வைக்க முடியும். இப்போ விஜய் சம்பளத்தில் போய் கை வைக்க முடியாது. அதனால டைரக்டர் சம்பளத்தை குறைக்கிறாங்க. இவருக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், மற்றவங்களுக்கும் கணிசமான சம்பளத்தை கை வச்சிருப்பாங்க. ஓகே சார். இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.